நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, பெருமை மிக்க எம் இனத்தின் அடையாளம் என்பதை அறிவில் சிறந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயோ, கேவலமா இருக்கு. நாம் தமிழர் என்பது 10ஓடு 11ஆக இருக்கிற அரசியல் கட்சி அல்ல, இது ஒரு மாற்று அரசியல் புரட்சி. நாங்கள் புரட்சியவாதிகள். எதை வைத்து நாங்கள் புரட்சியவாதிகள் என்று சொல்கிறோம் அறிவில் சிறந்தவர்களே? 60 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட அதிமுக திமுக செய்யாத ஒன்றை நாம் தமிழர் கட்சி செய்யும். அதனால்தான் நாங்கள் புரட்சியவாதிகள். ஐயோ, கேவலமா இருக்கு. அங்கங்கு நடக்கின்ற பெண்களுக்கு எதிரான வன்புணர்ச்சிகள், கற்பழிப்புகள், இதற்கெல்லாம் எதிராக ஒரு இனம் எழுந்து வருகிறது என்றால் அது நாம் தமிழருடைய அரசியல் இனம்தான். 60 ஆண்டு கால அதிமுக, 60 ஆண்டு கால திமுக என்ன சாதிச்ச? அந்த குழந்தைக்கு என்னடா இருக்கு? நீங்க கொண்டு போய் திணிக்கிற அளவுக்கு அந்த குழந்தைக்கு என்ன இருக்கு? அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. கேப்பான், இவன் கேப்பான், மானங்கட்ட பையன். நீ திணிக்கிற அளவுக்கு என்ன இருந்துச்சு? என்னத்தை பார்த்த? உன்னோட ஆதிக்கத்தை அந்த குழந்தை மேல காட்டணும்னு நினைச்ச ஒரு எச்சன் நாய் ஒருத்தம் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பண்ண சொல்லியிருக்கியடா. அசிங்கமா இல்லை உங்களுக்குலாம்? வெக்கமா இல்ல? வேற ஏதாவது சொல்லிவிடும், நான் தவறா போயிடும். சும்மா எங்ககிட்ட வந்து நக்கலு நையா அண்டி கிண்டலு கேலிய வெளுத்தெடுத்துருவான். மறுபடியும் கேட்கிறேன், உன்னோடது என்ன திணிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுகிட்ட இருந்துச்சு? அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. இந்த குழந்தை பொண்ணு கூட இந்த குழந்தைகிட்ட என்ன இருந்துச்சு? நாங்க என்ன கருணாநிதியை பார்த்தோம், ஜெயலலிதா பார்த்தோம் அரசியலுக்கு வந்தவங்களா? தம் இனம் வாழ வேண்டும் என்ற தேசிய தலைவர் பிரபாகரனை பார்த்து, செந்தமிழன் சீமானை பார்த்து வந்த பிள்ளைகளா நாங்கள்? எல்லாம் படிக்க போனா படிக்கிற இடத்துல பிரச்சனை, வேலைக்கு போனா வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை. குழந்தையா இருந்தாலும் பிரச்சனை, வளர்ந்தாலும் பிரச்சனை. எல்லாத்துக்கும் நாங்கள் மட்டும்தான் காரணம். நீ ஒன்றுமே பண்ணலை. அப்படிதான் இந்த நாடு எங்களை மாற்றிக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து கேடுகட்ட 2 அரசாங்கம், மத்திய அரசு மாநில அரசு. என்னத்தை பண்ண போறாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. இதுல வேற இந்த பக்கம் என் அண்ணங்க முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு எவனை பார்த்தாலும் செல்போன்ல வச்சுக்கிற ஸ்டாலின் போட்டா வட்ட வட்டமா உன்னை பெத்த அம்மா போட்ட ஓட்டல, உன்னை பெத்த அப்பம் போட்ட வரல, கூட தரமா அண்ணன் தம்பி போட்ட ஓட்டல, யாருன்னு தெரியல. ஸ்டாலின் போட்ட எடுத்து வட்டிக்கிற நெத்தில வட்டிக்க நெத்தில. ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாரு, மானங்கட்ட போயில. என்ன சொல்றாரு? ஸ்டாலின் வராரு, தாலி அறுக்க போறாரு, உன் குடும்பத்தெல்லாம் நடு தெருவில் நிறுத்த போறாரு. ஆனா சத்தியா நீ போட்டு பாரு ஓட்ட, அவன் நிறுத்துவான். சத்தியமா நிறுத்துவான். இதுக்கு கொடி தூக்கிட்டு வேற ஒரு நாதாரி நாய்ங்க எல்லாம் வந்து சப்போர்ட் வேற பண்ணுதுங்க. இவன மாதிரி ஒரு கேடு கட்டவன எங்கேயும் பார்க்க முடியும். இதுல வேற 60 ஆண்டு கால அதிமுக, 60 ஆண்டு கால திமுக. இந்த வா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. பச்சை குழந்தைய அப்படி புழு மாதிரி ஆக்கி போட்டிருக்கான். கேவலமா இருக்கு. இதெல்லாம் கேட்கும் போதே அசிங்கமா இருக்கு. இனிமே இப்படி ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறது அப்படின்னா நீங்க எல்லாரும் எடுக்கிற முயற்சியில மட்டும்தான் இருக்கு. தயவு செஞ்சு இந்த மூளை வேறு எங்க இருக்குது? இந்த வேற ஆட்டி புடுங்கிறதுக்கு தான் நாங்க வந்து நெல் வயல் விதைக்கும் பொழுது இந்த களை பயிருக்கு தேவையில்லாத ஒரு பயிர் முளைக்கும் பாத்தியா, அதை புடுங்கிறதுக்குன்னு வேற வேலை இருக்குல்ல, அந்த வேலையை தான் இப்ப செய்யறோம். இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவையில்லாதது இந்த அரசியல், அந்த களப்பயிர், அதை புடுங்கணும். என் அண்ணன் சொல்ற மாதிரி பச்சை மட்டும் எடுத்து வெளுன்ற சாவர வரைக்கும் முதலமைச்சர் சீட்டுக்கு ஆசைப்பட்டு செத்து போனவர் தான்டா கலைஞர் கருணாநிதி. நாங்கள் வந்தால் ஆட்சி நேராக செய்துடுவோம், நாங்கள் வந்தா கோணியாக்கிறத நிமித்தி விடுவோம். யார் இவனுங்க சொல்றானுங்க? இதெல்லாம் நம்புற முட்டாள்தனமா இல்ல? இந்த திராவிட கட்சிகள் ஒன்றையும் புடிங்கிறது கிடையாது. முக்கியமா பயந்து ஒடுங்கிட்டு இருக்க பெண்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை போடுங்க. என் எஃபில எத்தனை பெண்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் பெண்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட இண்டிவிஜுவல் வீடியோவை அட்லீஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப்லையாவது இண்டிவிஜுவல் வீடியோவை திட்டி வைங்க. அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகட்டும்.
உரைக்கட்டும். மூடிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் இந்த 2 பேர். அவனுங்களுக்காக தயவு செஞ்சு உரைக்கட்டும். அவனுங்களுக்காக தயவு செஞ்சு திரும்ப பேசுங்க.